ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் முகத்தை நீ பார்த்து என்னுடைய வாக்குகளையும் கேட்டுட்டீனா உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதை இனி யாராலும் தடுக்கவே முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சிகரமாய் வாழ வைக்க நான் உன்னை தேடி வந்துட்டேன். நான் உன் கூடவே இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாய் சிறப்பாய் நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. வஞ்சகமும் பொய்யும் இந்த உலகத்தில் நிறைஞ்சு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அன்பும் நல்ல குணத்தோடும் இருக்கக்கூடிய உன்னை இந்த உலகத்து மனிதர்கள் சுலபமாக ஏமாத்த தான் பார்ப்பாங்க. நீ தான் கவனமாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தப்பிச்சு தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நீ எப்போதும் மனசார நினச்சிக்கிட்டே இருந்தீனா எந்த தீங்கும் கொடியதும் உன்னை நெருங்காது. உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைச்சி எல்லா வேலைகளும் சிறப்பாய் நல்லபடியாய் நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ கேட்டது எல்லாத்தையும் என்னால் உடனே உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நீ கேட்ட விஷயங்களில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால தான் கெட்டதையெல்லாம் அகற்றி முழுவதுமாக நல்லதை மட்டும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக கொஞ்சம் காலதாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறப்பான சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றை தான் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் எல்லாம் சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு தேடி வரும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் என் செல்லமே. உங்களை மிகவும் நேசிக்கும் மனிதர்கள் யாருன்னு உனக்கு தெரிய வச்சு அவங்கள உன் கூடவே இருக்க வச்சு உனக்கும் மகிழ்ச்சியான மன நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத உன் வாழ்க்கையிலேயே கொடுத்து வாழ வைக்க போகிறேன். எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். கெட்டது செய்கிறவங்கெல்லாம் கெட்டவங்க நீ நினச்சிக்க வேண்டாம் என் செல்லமே. உண்மை என்னன்னா எல்லாரும் பிறக்கும்போது நல்லவங்களாக தான் பிறந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவர்களுக்கு அன்பும் அக்கறையும் கொடுக்கவும் நல்ல வழி காட்டவும் யாரும் இல்லாத காரணத்தால் அவங்க இப்படி கெட்டவங்களாக மாறி கெட்டதை செய்ய துணிபவர்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களிடம் நீ அன்போடு அக்கறையோடு நடந்து கொள்ளும்போது அவர்கள் உன்னை பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அல்லவா? உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன். இந்த உலகத்தில் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்றதை மட்டும் நீ மறந்து விட வேண்டாம். இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்களையும் கவலையை தரும் விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன். உனக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ எல்லாரையும் நம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக பேசு. ஆனால் கொஞ்சம் எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆக வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கர்ம வினையை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கர்ம வினைகள் அவர்களுக்கு தீங்கை கொடுப்பதற்காக, தண்டனையை கொடுப்பதற்காக அவர்களை கெட்ட விஷயங்களை செய்ய வச்சு சிக்கலில் மாட்ட வச்சு தண்டனை கொடுக்கும். அப்படி சில பேர் கர்ம வினையின் பிடியால் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ போய் அவங்கக்கிட்ட போய் நீயாகவே ஏமாந்தி கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நான் சொல்கிறது உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு தப்போ பாவமோ செஞ்சுட்டானா இந்த ஜென்மத்தில் அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக சில விஷயங்களை அவனை சுற்றி தப்பாக நான் நடத்துவேன். அப்படி தவறான விஷயங்கள் நடந்து அவன் தண்டனையை அனுபவிக்கும் போது நீ தேவையில்லாமல் அவர்களிடம் பழகி நீயும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதேன்னு தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரின் பிறப்பும் ஒரு காரணத்தோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் கூட அவரவர்களுடைய கர்ம வினையை கழிப்பதற்காகத்தான் பிறப்பெடுத்திருக்காங்க. இப்போது நீ இந்த பிறப்பை எடுத்து எப்படி கஷ்டப்படுறியோ, இந்த கஷ்டங்களையெல்லாம் எப்படி நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேனோ அதே போல் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். என்னை தொடர்ந்து நம்பி பிரார்த்தனை செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே கொடுத்துட்றேன் என் செல்லமே. இனிமே
நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நல்லபடியாக கிடைக்க செஞ்சு உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் யாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் நன்றியுணர்வோடு இருக்க பழகிக்கோ. உன் கடந்த காலத்தை பற்றி நீ நினைக்க வேண்டாம் என் செல்லமே. என்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிச்சியா இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக வாழ்ந்தினா கண்டிப்பாக உன் எதிர்காலம் அழகானதாக என் ஆசிகளோடு கூடிய அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். என்னை சரணடைஞ்ச பிறகு நீ இனி எதுக்காகவும் வருத்தப்படவே கூடாது. உன் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நானே செஞ்சு கொடுக்க போகிறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கேட்டதையெல்லாம் நானே உன் கைகளில் கொடுத்து உனக்கான வெற்றியை ஒப்படைப்பேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நீ நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் உன் வீட்டுக்குள்ளே உன்னை தேடி வந்த பிறகு உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டு இருக்கும்போது நானே உனக்கு துணையாகவும் பாதுகாவலாகவும் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும், எதுக்காக வருத்தப்படணும்? எப்போதும் இந்த வராகி அம்மாவை பற்றி மட்டுமே சிந்தனை செய். நான் உன் கூட இருந்து எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்வேன். நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். ஒருபோதும் உன்னை வெறுங்கையோடு விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ மனம் தளராம தைரியமா இரு. உன் எண்ணங்கள் உன்னுடைய கவலையின் ஒரு பகுதி தான். நீ எப்போதும் கவலைப்படாம மனசை சந்தோஷமா வச்சுக்கோ. நீ அழுகக்கூடிய உன் கண்களிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் தொடச்சு உனக்கு நல்லதை செய்வேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அப்புறம் என்ன, நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ்வதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே. இப்போதே உனக்கு கஷ்டமாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் எதிர்காலத்தை பிரகாசமானதாக ஒளி நிறைந்ததாக மகிழ்ச்சிக்குரியதாக மாற்ற போகிறேன். உன் கடந்த காலத்தை பற்றியே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம எதிர்காலத்தை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மகிழ்ச்சியாகவும் மன அமைதியோடும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் குழந்தையான உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை மிக பெருசாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நிச்சயமா நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. உன் நிலைமை என்னன்னு என்னை விட வேறு யாருக்கு நல்லா தெரியும்? உன்னை சுற்றி நடக்கிற அனைத்தையும், உனக்கு தெரிஞ்சதையும் உனக்கு தெரியாததையும், உனக்கு புரிஞ்சதையும் புரியாததையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீயாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு நம்பு. நீ முழுமையாக என்னை சரணடைந்து உண்மையாக என்னை வழிபட்டு வணங்கும் போது நான் எப்படி உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பேன்? இதோ பக்தியோடு நீ என்னை வணங்கியதின் பலனாக உனக்கான வெற்றிகளை வந்து குமிக்க போறேன். என்னை முழுமையாக சரணடைந்த உனக்கு இனி வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ எப்போதும் மகிழ்ச்சியா சந்தோஷமா சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என் செல்லமே. நீ என்னை முழுமையாக சரணடைஞ்சாலே எதை நினைச்சும் கவலைப்படாத அளவுக்கு உன்னுடைய எல்லா வேலைகளையும் நான் சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு என்ன செய்யணும்னா நீ முழுசா என்னை நம்பி உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் சரணடைச்ச விட்டுட்டினா போதும். இந்த உலகம்ங்கிற பெருங்கடலை நீ கடந்து வந்து வாழ்க்கையை ஜெயித்து வாழ்வதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. இப்போதைக்கு காலமும் நேரமும் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை முழுமை பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கணும்னு நான் தான் திட்டம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் கூட நான் செய்வேன் என் செல்லமே. நீ எப்போதும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஆர்வத்தோட முழு அர்ப்பணிப்போட செய்ய பழகு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு நடத்தி முடிக்கிறேன். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு தனியாகவே அத்தனையும் கடந்து வருவதை பார்த்துட்டு தான் உனக்கு துணையாக இருந்து
உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். வாழ்க்கையில் நீ யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்கக்கூடாதுன்றத நீ முடிவு செய்ய முடியாது, காலம்தான் முடிவு செய்யும். அப்படி நீ வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் உனக்கு நல்லதை செய்யும்படியும் கெட்டவர்கள் உன்னை விட்டு விலகும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். சாத்தியமற்றதை சாத்தியமாக ஆக்கக்கூடிய சக்தி படைத்த இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாகவே நடத்தி முடிப்பேன். நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து தர நான் இருக்கும்போது உன் வாழ்க்கை பயணம் மிக சுகமாகவே இருக்க போகுது. எல்லா கதவுகளும் உனக்கு மூடப்பட்டு விட்டதாக நினச்சி நீ வருத்தப்பட்டாலும் உனக்காக ஒரு புது கதவை நான் உருவாக்கி அந்த கதவின் மூலமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பேன். எப்போதும் என்னையே நீ சரணடையும் போது உனக்கான எல்லாத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அழகாக அனைத்தையும் நடத்தி முடிக்க நான் இருக்கேன் என் செல்லமே. கண்டிப்பாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கும். உன்னுடைய பிரச்சனைகள் மற்றும் வழிகளில் இருந்து நீ மெதுவாக நிவாரணம் பெறுவாய். உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்? இனி எல்லாமே உனக்கு ஆதரவா உனக்கு சாதகமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உனக்கான வேலைகளை மட்டும் சரியாக சிறப்பாக செஞ்சினா போதும். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் உனக்கான வெற்றிகளும் தானாக உன்னை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். அதுக்காக தான் இன்று இரவுக்குள்ளாகவே என்னுடைய வாக்குகளை கேட்க சொன்னேன். நாளைக்கு உனக்கான விடியலாக வெற்றி விடியலாக நிச்சயமாக இருக்கும்.